RSS மேடையில தோன்றுனதாகட்டும், பிராமண கடப்பாரின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் அப்படி விமர்சனக்குள்ளாச்சு. உச்சபட்சமாக திராவிடம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை தெலுங்கு வாழ்கன்னு தெலுங்கு பதிப்புல, தமிழ் வாழ்கன்னு தமிழ் பதிப்புல வரக்கூடிய ஒரு படம். நாயகன் செழியனாக நானே உணர்றேன், அவன் கத்தும் போது நானே கத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தவறா நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இது திமுகங்கிறத விட்டுருங்க, மொழி போர் நடந்ததா இல்லையா? இந்தியின் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழர்கள் கிளர்ந்து எழுந்தார்களா இல்லையா? நாம அந்த நீங்க பாருங்க, அந்த இடத்தில் தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? இறந்து போனார்களா இல்லையா? இது வரலாறா இல்லையா? மொழிப்போர் வரலாற்றை மிக தவறாக சொல்லுகிற ஒரு படைப்பு பராசக்தி அப்படின்றத எது சரி எது தவறுன்னு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், உங்கள் பார்வை வேறையா இருக்கலாம், அண்ணன் பார்வை வேற இருக்கலாம். தமிழ் தேசியம் இந்த ஒரு திரைப்படத்தை சரி போற போக்குல பாராட்டாம நான் செழியன் மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாராட்டுவது அப்படிங்கிறது எப்படி சரியாகும்? கிட்டத்தட்ட இதுக்கு நீங்க சொல்ற சுபவி அவர்களே பரவாயில்லங்கிற மாதிரி ஆயிடுது. இதுதான் மொழி போருக்கான ஒரு படம். மொழி போரை முக்கியமாக இந்த படம் எடுத்து சொல்கிறது. இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் இந்த படத்தில் சொல்லக்கூடிய அத்தனையுமே அதை மாற்றக்கூடிய வேலை செய்யற ஒருத்தர் மீண்டும் ஓகே போன முறை நம்ம இப்படி பேசி இருக்கோம், அப்போ இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க நம்ம பேசுறதுக்கு, அப்ப அதைத்தானே மாத்தணும். அதை விட்டுட்டு மீண்டும் மொழி போரை உண்மையாக இந்த ஒரு படமாக எடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது பல சர்ச்சைகளை உண்டாக்கும், பல கருத்துக்கள் வெளியிட மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதை ஏன் விவாதிக்க மாட்டோம்? சீமான் அவர்கள் நிச்சயமா அப்படி சொல்லல, ஆனா அந்த திரைப்படம் அதைத்தானே சொல்லுது. அந்த திரைப்படத்தை பாராட்டுறாருல சீமான். இல்லையே, அந்த படம் சொல்லலங்கிறாரு. அந்த படம் தான் சரியானவற்றை சொல்கிறேன் என்று அண்ணன் முதல்ல சொல்லிட்டாங்களே. நீங்க உங்களை தயவு செய்து பகுப்பாய்வு செய்து பாருங்கள், இது எந்த இடத்துல அவங்க பேசுறாங்க. ஒரு படத்தை இப்ப நீங்க கிங்டம் படம் வந்துச்சு, அதில் அந்த தமிழர்களுக்கு எதிராக கருத்துக்கள் இருந்துச்சு, அன்னைக்கு நம்ம ஆமோதிச்சோமா? இல்லையே. மொத்தாளாக களத்துல நின்று இன்னைக்கு அத்தனை திரையரங்குகளையும் நாங்கள் முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சி தான். இப்ப பேசுறவங்க நின்னாங்களா அன்னைக்கு? அதே நாம் தமிழர் கட்சி சல்லியர்கள்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு நாம் தமிழர் கட்சி அந்த தியேட்டர் போய் முடக்கலையே, PVR ஸ்கிரீனே தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் பண்ணல? PVR நாங்க முற்றுகல, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி எதிர் சித்தாந்தத்தை போயிட்டு ஒரு நட்பு சக்தி சித்தாந்தம் மாதிரி கட்சிகள் 2 பேரும் அப்படி சொல்லிக்கலாம், நாங்க 2 பேரும் நட்பு சக்திகள். தமிழ் மொழியை உயிருக்கு உயிராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மொழிக்காக இருந்தவர்கள் தான் இந்த திராவிடத்தை தூக்கி பிடித்தவர்கள் எல்லாமே. அந்த நாயகன் ஒரு காட்சியில பெரியார் கையாலையும் அண்ணா கையாலையும் விருது வாங்கினவர்னு வரும். இப்படி பல வகையிலும் திராவிட கருத்தியல் சார்ந்த ஒருத்தர் தான் அந்த நாயகன். இந்த படத்துடைய பேரே பராசக்தி, கருணாநிதி வசனம் எழுதின படத்துடைய பேர் அப்படிங்கும் போது அப்படித்தானே ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப பேசுறாங்கல்ல இவர்கள் எல்லாரும், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த இடத்துலாவது நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் சமீபத்துல பராசக்தி திரைப்படம் குறித்து பேசியிருக்கிற விமர்சன கருத்துகளுக்கு அவரிடம் பதில்களை கேட்டறிவோம். அண்ணா வணக்கம். 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 திராவிட பொங்கல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்தது. அந்த சொல்லுக்கு தமிழ் தேசியர்களுடைய அந்த ஒரு மனசுல இருக்கிறத அப்படியே பேசிய ஒரே தலைவர் சீமான் அவர்கள். இது என்ன திராவிட பொங்கல், திராவிடத்தையே பொங்கல் வைப்ப அப்படிலாம் சொன்னாரு. அப்பேற்பட்ட சீமான் அவர்கள் அவரிடமிருந்து இப்படி ஒரு கருத்தை எதிர்பார்க்கல. பராசக்தி திரைப்படத்தை போயிட்டு பாராட்டணுமா சீமான் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்ப உருவாகி இருக்கு. ஏன் இந்த நிலைப்பாடு? பராசக்தி திரைப்படத்தை ஆரம்ப காலம் முதலே நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக சாட்டை துரைமுருகன், நெடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டவரெல்லாம் இந்த படம் வரட்டும், அது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த போக்கு இருந்தது. என்ன காரணம்? எதனால ஆதரிக்கிறீங்க? இல்ல, நம்ம யார் எடுக்கிறாங்க இல்ல நம்மளுக்கு எதிரானவர்கள், இந்த நிலைப்பாடே ரொம்ப தவறானதுன்னு நினைக்கிறேன். அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், ஒரு எதிராளியாக இருந்தாலும் சொல்ல வர்ற கருத்தை உன்னிப்பா கேட்கணும். அந்த பக்குவமின்மை எல்லாத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் இவரை பார்த்துவிட்டார், அண்ணன் சீமான் அவர்கள் இதை பேசிவிட்டார், அண்ணன் சீமான் அவர்கள் RSS மேடையில் ஏறிவிட்டார். அதை யார் சொல்லும்? திமுக சொல்லும். இப்படி ஒரு ஒரு
இயங்கு சக்தியாக தன்னை தன்னை விமர்சிக்கக்கூடியவர்களை இல்ல தனக்கு எதிராக விவாதங்கள் வைக்கக்கூடியவர்களை ஏதோ ஒரு மூலையில கொண்டு போய் நிறுத்துற வேலையை எல்லாருமே செய்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது நான் நினைக்கிறேன். இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதை முற்றுமுழுதாக மாற்றக்கூடிய வேலைகள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதை மாற்றக்கூடிய வேலை செய்யற ஒருத்தர் மீண்டும் ஓகே போன முறை நம்ம இப்படி பேசி இருக்கோம், அப்போ வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க நம்ம பேசுறதுக்கு. அப்ப அதைத்தானே மாத்தணும். அதை விட்டுட்டு மீண்டும் ஏற்கனவே ஒண்ணு செஞ்சுட்டோங்கிறதுனால மீண்டும் அதை நம்ம தொடர்ச்சியா அதையே செய்யறது, அந்த போக்கு எப்படி இருக்கு, எப்படி சரியாகும்? எது சரி எது தவறுன்னு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், உங்கள் பார்வை வேறையா இருக்கலாம், அண்ணன் பார்வை வேற இருக்கலாம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பார்வை வேற இருக்கலாம். நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பார்வை இருக்குல்ல. திராவிடத்தின் அடிவருடியாக இருந்து கொண்டு தமிழ் தேசியமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பேசுவது தமிழ் தேசியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பல தமிழ் தேசியத்தை நான் என்ன சொல்றது, நாங்கள் தான் முன்னோடி என்று சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இல்ல அங்கு திராவிடத்தில் இருக்கிற சுபவியா இருக்கட்டும், இவர்கள் கூட திராவிடம் இல்லை என்றால் தமிழ் தேசியம் இல்லைன்னு பேசக்கூடிய இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இப்ப நீங்க திராவிட தமிழ் பேரவை, திராவிட தமிழர் பேரவை, திராவிட தமிழ்னு ஒரு வார்த்தையெல்லாம் உருவாயிடுச்சு இல்லைங்களா? நீங்க சொல்றது மாதிரி அவங்களே என்ன சொல்றாங்க, திராவிடம் என்பது தமிழுக்கானது, திராவிடம் தான் தமிழ் தேசியத்தை காத்துச்சு வளர்த்துச்சு இப்படிலாம் சொல்றாங்கல்ல. கிட்டத்தட்ட அவர்களுக்கும் சீமான் அவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசமே இல்லாம போகுதே. நீங்க வந்து திராவிடத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு படைப்பு, மொழிப்போர் வரலாற்றை மிக தவறாக சொல்லுகிற ஒரு படைப்பு பராசக்தி அப்படின்றத தானே எல்லா தமிழ் தேசியவாதிகளுமே, நீங்க சொல்ற முரண்பாடுகள் இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே ஒரு கருத்தை ஒத்தபடி வைக்கிறாங்கன்னா அது இந்த கருத்து தான். இந்த ஒரு திரைப்படத்தை சரி போற போக்குல பாராட்டாம நான் செழியன் மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாராட்டுவது அப்படிங்கிறது எப்படி சரியாகும்? கிட்டத்தட்ட இதுக்கு நீங்க சொல்ற சுபவி அவர்களே பரவாயில்லங்கிற மாதிரி ஆயிடுதே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துலயுமே அண்ணன் சீமான் அவர்கள், நீங்க நல்லா அந்த அவரோட காணொலி அண்ணன் பேசியதை கேட்டீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலயுமே இதுதான் போருக்கான ஒரு படம், மொழிப்போரை முக்கியமாக இந்த படம் எடுத்து சொல்கிறது, இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் இந்த படத்தில் சொல்லக்கூடிய அத்தனையுமே சரி என்று எந்த இடத்துலயுமே அண்ணன் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மொழிப்போரை உண்மையாக இந்த ஒரு படமாக எடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது பல சர்ச்சைகளை உண்டாக்கும், பல கருத்துக்கள் வெளியிட விடமாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதை ஏன் விவாதிக்க மாட்டோம், அதையே பத்தி பேச மாட்டோம். இந்த படம் வந்து சரியான படம் இல்ல, மொழிப்போரை முன்னிறுத்துற படம் இல்லைன்னு தானே அந்த இடத்துல பொருளாகுது. இந்த படம் வெறும் ஒரு சின்ன ஒரு மையத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வைத்துக் கொண்டு ஒரு காதல் காட்சிகளும் ஒரு 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 சுவாரஸ்யமாக அந்த கதையை நகர்த்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார் தவிர எல்லோருடைய நடிப்பும் அது சிறப்பா இருக்கு. அதுல வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழ் மொழியை பற்றி பேசுகிறார்கள், அது எனக்கு பிடித்திருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த படத்தின் கருவை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்தமாக இவர்கள் பேசியது திராவிடம் வந்து மொழிப்போரை எடுத்துக்கொண்டு போனாங்க, ஆம் திராவிடர்கள் தான் இதையெல்லாம் செய்தார்கள் என்று எந்த இடத்துல அண்ணன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருக்காரு, இது சரி என்று சொல்லியிருக்காரு. இவர்கள் தான் திராவிடர். சீமான் அவர்கள் நிச்சயமா அப்படி சொல்லல, ஆனா அந்த திரைப்படம் அதைத்தானே சொல்லுது. அந்த திரைப்படத்தை பாராட்டுறாருல சீமான். இல்லையே, அந்த படம் சொல்லலங்கிறாரு. அந்த படம் தான் சரியானவற்றை சொல்லலேன் என்று அண்ணன் முதலே சொல்லிட்டாங்களே. படத்தை படமாக பார்க்கும்போது அது சரியா இருக்குது. அந்த படத்தில் நேர்த்தியாக கதை திரைக்கதை அமைச்சிருக்காங்க, இந்த இடத்துல வந்து இசை நல்லா இருக்கு, இந்த நடிகர் நல்லா நடிச்சிருக்காரு, இவ்வளவுதானே தவிர நீங்க அந்த கண்டென்ட்குள்ள போயிட்டு நீங்க வந்து இந்த படம் என்ன விஷயத்தை பேசுறது, அது வந்து மொழி போரை பற்றி பேசுகிறது. இந்திக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆம், அதுல யாரும் மாற்றுக்கிறது முடியாது. அது வந்து அதை திராவிடர்கள் தான் எடுத்து கொண்டு போய் சொன்னார்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே நம்ம முன்னிறுத்தி சொல்லலையே. திராவிடர் கழகம் தான், இல்ல திராவிடர்கள் தான், இந்த திமுக தான் இதை எடுத்தது அப்படின்னு எங்கேயுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, கன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே. நாங்க அதைத்தான் நான் கேட்கிறேன். நாம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, தமிழ் தேசியவாதிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, நாம் தமிழரும் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனா அந்த திரைப்படம், அந்த நாயகன் வந்து ஒரு காட்சியில பெரியார் கையாலையும் அண்ணா கையாலையும் விருது வாங்கினவர்னு வரும். சோ இப்படி பல வகையிலும் திராவிட கருத்தியல் சார்ந்த ஒருத்தர் தான் அந்த நாயகன். இந்த படத்துடைய பேரே பராசக்தி, கருணாநிதி வசனம் எழுதின படத்துடைய பேர் அப்படிங்கும்போது அப்படித்தானே ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக இது திராவிடம் சார்ந்தவங்க தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்க தான் அந்த போராட்டத்தை உயர்த்தி பிடித்தாங்கன்றத இந்த படம் மூலமா மீண்டும் பதிய வைக்கிறாங்கல்ல. இப்ப பேசுறாங்கல்ல இவர்கள் எல்லாரும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த இடத்துலாவது ஒவ்வொரு மேடை தோறும் அண்ணன் முழங்கி இருக்காங்க, மேடை தோறும்
பெரியார் அவர்களை விமர்சித்து பேசியிருக்காங்க, பெரியாரின் பங்களிப்பு என்னன்னு பற்றி பேசியிருக்காங்க, பெரியார் மொழிக் கொள்கைகள் எப்படி இருந்தான்னு பற்றி பேசியிருக்காங்க. இவர்கள் தன்மையப்படுத்தி தன்னெழுச்சியாக நடந்த ஒரு மொழிப்போர் போராட்டத்தை, மொழிப்போர் எழுச்சியை இவர்கள் தன்மையப்படுத்திக் கொண்டார்கள். அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது எந்த மேடையிலும் சொல்லாம இருந்தது கிடையாது. அப்பெல்லாம் எங்க போச்சு உங்களுக்கு? அப்ப தமிழ் தேசியவாதி இப்ப பேசுறவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அப்ப தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி. அப்ப எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்திருக்கோம்? எந்த இடத்துல இது சரின்னு சொல்லி பேசியிருக்கோம்? அப்ப நீங்க உங்களை தயவு செய்து பகுப்பாய்வு செய்து பாருங்கள். இது எந்த இடத்துல அவங்க பேசுறாங்க? ஒரு படத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல இந்த படம் சரியா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, மொழிப்போர் தியாகத்தை, மொழிப்போரை இவர்கள் தான் செய்தார்கள், இவர்கள் செய்ததெல்லாம் சரின்னு எங்கேயுமே வைக்கலையே. நீங்க சொல்றதே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஓகே, நீங்க சீமான் நீங்க சொன்னது போல இல்ல எல்லாத்தையுமே இதை பதிவு செஞ்சுட்டே வந்திருக்காரு. அப்பெல்லாம் நம்ம பேசல. ஏன்னா நீங்க சொல்றது போல இதே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அப்ப அப்படி பேசின சீமான் இப்பயே பராசக்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்பயே ஒரு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு ஏன் இவரு ரிவ்யூ கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நேரத்துக்கும் நிலைப்பாடு மாறுதாங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நேரத்துக்கு மாறுதுன்னா நாங்கள் திராவிடர் சரி என்று எந்த இடத்துல மாறி இருக்கோம்? எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சவங்க என்ன சொன்னாங்க? திமுகவின் கைகூலி, திமுகவின் பணம் வாங்கிட்டாங்க, திமுக பற்றி பேசுறாங்க. ஒரு காணொலி சொல்லுங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க. இந்த திமுகவை நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர், நீங்க அண்ணன் சீமான், அதுக்கு அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுக்கு உள்ள ஒவ்வொருத்தரையும் சொல்லுங்க, எந்த இடத்துல திராவிடத்தை உயர்த்தி பேசியிருக்காங்க, இல்ல திராவிடம் செய்வது சரின்னு பேசியிருக்காங்க, இந்த ஆட்சியின் குறைகளை பேசாம இருந்திருக்காங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நேரேஷன் தேவைப்படுது. எந்த இடத்துல ஏதாவது பேசுனா அதை ஒரு பேசு பொருள் ஆக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்களை யார் செய்யறா அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, இதே திமுக கூட இருந்து கொண்டு பேசுறவங்க வந்து அதை பேசுறாங்க. சீமான் அவர்களை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களோ இல்ல பிற நபர்களோ வாலண்டியரா விமர்சிக்கல. ஒவ்வொரு முறையும் சீமான் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அண்ணன் அவர்கள் ஒரு கருத்தை உதிர்க்கிறாரு. அது பெரியார் குறித்து கருத்துக்களை பேசும்போது தமிழ் தேசியவாதிகள் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, முதல் முறையாக பெரியாரை வேறொரு மாற்று கோணத்துல சீமான் வீழ்த்துகிறார் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் முரண்பாடுகளை தள்ளி வச்சுட்டு நிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதே சீமான் ஒவ்வொரு முறையும் பிரஸ் மீட்ல பேசும்பொழுதுதான் இப்படி வேற கருத்துக்கள் வருது. அப்படி ஒரு கட்டத்துல RSS மேடையில தோன்றுனதாகட்டும், பிராமண கடப்பாரின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் அப்படி விமர்சனக்குள்ளாச்சு. நீங்க அதற்கான பதில்கள்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்க நாம் தமிழர் தரப்புல. ஆனா இப்போது உச்சபட்சமாக திராவிடம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை, குறிப்பாக அந்த திரைப்படம் நீங்க பாருங்க, தெலுங்கு வாழ்கன்னு தெலுங்கு பதிப்புல, தமிழ் வாழ்கன்னு தமிழ் பதிப்புல வரக்கூடிய ஒரு படம். இந்த படம் நிச்சயமாக ஒரு இளைஞன்ட்ட கேட்டா கூட இது ஒரு திமுகவுக்கு தேர்தல் வர்றதுனால திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் பண்றதுக்காக இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு இளைஞன் கூட சொல்லக்கூடிய ஒரு படத்தை, இவ்வளவு பெரிய தமிழ் தேசிய உலகத் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கனவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் சீமான் அவர்கள் இப்படி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணும்போது, இந்த படத்துடைய நாயகன் செழியனாக நானே உணர்றேன், அவன் கத்தும்போது நானே கத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்ற இளைஞர்களுக்கு? இப்ப இந்த படம் ஒரு நல்ல படம், இந்த படத்துடைய கதாநாயகன் ஒரு நோக்கத்தோட தான் இந்த படத்துல அந்த கதாநாயகன் இருக்கா அப்படின்னு தானே புரிஞ்சுப்பாங்க. இது நிச்சயமாக திமுகவுக்கு தானே இது ஆதரவாக போய் முடியும். அப்படி தவறா நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இது திமுகங்கிறத விட்டுருங்க, மொழி போர் நடந்ததா இல்லையா? இந்தியின் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழர்கள் கிளர்ந்து எழுந்தார்களா இல்லையா? நாம அந்த நீங்க பாருங்க, அந்த இடத்தில் தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? இறந்து போனார்களா இல்லையா? இது வரலாறா இல்லையா? நீங்க அதை நீங்கள் கடந்து விட்டு நீங்க எப்படி போவீங்க? அதை நீங்கள் பாராட்டாம, இல்ல அந்த மொழிப்போர் உண்மையாக இது ஒரு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்த ஒரு தியாகத்தை நீங்கள் கடந்து விட்டு எப்படி போக முடியும்? அது யார் வேணாலும் எடுக்கலாங்க, யார் வேணாலும் அந்த எடுக்கலாம். அதில் சொல்லப்பட்ட கருத்து தமிழ் மொழிக்காக இல்லையா? அதை மட்டும் பேசுங்க. தமிழ் மொழியை காப்பதற்காக நடந்த போராட்டமா இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கேட்கணும். ஹிந்தி வாழ்கன்னு சொல்லி இருந்தானா அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு, அந்த இடத்துல நான் செழியனா உணர்றேன், அந்த இடத்துல ஹிந்தி மொழிக்காக உயிர் கொடுப்பேன்னு சொன்ன இடத்துல நான் உணர்றேன். நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த திரைப்படம் ஹிந்தி பதிப்புக்கு போயிருந்தா அங்க ஹிந்தி வாழ்கன்னு தானே சொல்லப்பட்டிருக்கோம், அங்க என்ன தமிழ் வாழ்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம்? நீங்க யூகத்தின் அறிவுல நீ ஹிந்தியில போய் ஹிந்தியில பேசலாம், இல்ல அங்க இருக்கிற நடிகர்கள் பேசலாம். அதெல்லாம் ஒரு படம் எப்படி கொண்டு போகணுங்கிறத நம்ம
பிரித்து பார்க்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளோட இதுக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்க கிங்டம் படம் வந்துச்சு, அதில் தமிழர்களுக்கு எதிராக கருத்துக்கள் இருந்துச்சு, அன்னைக்கு நம்ம ஆமோதிச்சோமா? இல்லையே. மொத்த ஆளாக களத்துல நின்று இன்னைக்கு அத்தனை திரையரங்குகளையும் நாங்கள் முற்றுகையிட்டது நாம் தமிழர் கட்சி தான். இப்ப பேசுறவங்க நின்னாங்களா? அன்னைக்கு நிக்கலையே. தமிழ் மொழிக்காகவும் தமிழுக்காகவும் எதிராக எங்க வந்தாலும் பேசுவோம். இந்த படம் அதே நாம் தமிழர் கட்சி சல்லியர்கள்னு ஒரு திரைப்படம், அது நீங்க சொல்றது போல தமிழை ஒரு ஒரு கதைக்களமாக வைத்துக் கொண்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு நாம் தமிழர் கட்சி அந்த தியேட்டரும் போய் முடக்கலையே, பிவிஆர் ஸ்கிரீனே தர மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு போய் நம்ம எந்த முற்றுகையும் விடலையே. ஏன் பண்ணல? பிவிஆரை நான் முற்றுகை ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் அந்த படத்தை தன்னெழுச்சியாக அவங்களே வெளியிட்டு இருக்காங்க. வெளியிட்டு படம் பார்க்க வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் நீங்க அந்த படத்தின் தயாரிப்பாளர்கிட்ட கேளுங்க, டைரக்டர்கிட்ட கேளுங்க, அந்த படம் ஓடிடியில வெளியிடுறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை வந்து வெளியிட்டு பார்த்திருக்காங்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான் செஞ்சது. அதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களே ஒத்துக்கொள்வாங்க. பிவிஆரை நாங்கள் புறக்கணிப்போம்னு சொல்லியிருக்கோம். பிவிஆரை இனிமே நாங்கள் திரையரங்கை நாங்கள் சென்று பார்க்க மாட்டோம். இத்தனை திரையரங்களை தன்மையும் வைத்துக் கொண்டு எந்த திரையரங்கும் கொடுக்காம இருக்கிற பிவிஆரை நாங்கள் புறக்கணிப்போம் சொல்லி பேசுறோம். சரிங்களா? அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஏதோ வந்து போற போக்குல திராவிடத்தை புகழ்ந்து பேசுறதுக்காக இந்த படத்துல வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த படத்தில் பேசப்படுகின்ற மைய கருத்து தமிழை வாழ வைப்பதற்காக, தமிழ் மொழியை வாழ வைப்பதற்காக. அங்கு இந்திக்கு ஆதிக்கம் நடக்கிறதுனால அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடப்பது போல ஒரு காட்சி. ஓகே, இல்ல நீங்க சொல்றது போல நீங்க தமிழ் மொழிப்போர் குறித்து யார் வேணாலும் திரைப்படம் எடுக்கலாம், அது ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கருத்துரிமைன்னு சொல்றீங்க. அது பிற மொழியாளர்களோ யார் வேணாலும் அந்த திரைப்படத்தை எடுக்கலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனா சரியாக எடுக்கணும்ல, அதுல அவர்களுடைய உள்நோக்கத்தை வைத்து எடுக்கக்கூடாதுல்ல. அந்த உள்நோக்கம் இந்த திரைப்படத்துல இருக்கிறதாக அவ்வளவு பதிவுகள் வருது, அதை நீங்க பார்க்கலையா யாருமே? திமுக ஆட்சியை பிடித்தது இல்லையா? 1967 ஆட்சி. அதற்கு மொழிப்போர் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. சரியா? அப்ப இதை நீங்க மாற்றுவீங்களா? இதை வந்து இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல இதை வந்து இதனால் அது நடக்கவில்லைன்னு சொல்லிடுவீங்களா? அவர்கள் ஏதோ ஒரு சுற்றமம் பண்ணி அங்கு நடந்த ஒரு மொழிக்காக நடந்த ஒரு இதை தன்மையப்படுத்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதற்கு வந்து பல பேர் தொடக்க காலத்துல இருந்தாங்க. எத்தனை பேர் அதுல வந்து பங்கு பெற்றாங்க? தமிழர்கள் எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க? ஈழத்தடிகளார் எப்படி அதை வந்து இதுல இருந்தாங்க? இல்ல மறைமலை அடிகளார் எப்படி இருந்தாங்க? இல்ல பெரியாரின் பங்களிப்பு என்ன? பெரியார் ஒன்றுமே தொடக்க காலத்துல பங்களிப்பு செய்யல. இந்திக்கு தான் அவர் குரல் கொடுத்தாரு, இந்தியை தான் அவர் தூக்கி பிடித்தாரு. இப்படி எல்லாம் பல வரலாறு இருக்கு. சரிங்களா? நாம வந்து இதையெல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் வந்திருக்கிறதுனா இந்த மாதிரி பெரியார் தான் எல்லாத்தையும் செய்தார் என்பதை காட்டியிருக்கிறார்களா? இல்லை தமிழை வந்து திராவிடர்கள் தான் தூக்கி பிடித்தார்கள் என்பதை காட்சியாக வச்சிருக்கா? இதற்கு நாங்கள் ஆமோதித்தோம், ஆம் என்று சொன்னார்களா? நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் இன்றைக்கு எல்லா தமிழ் தேசியவாதிகளுடைய மனமும் புண்பட்டு இருக்கு. ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிற அந்த ஒரு வலிமை அதிகாரமே அவங்க கையில தான் இருக்கு, பிறமொழியாளர்கள் கையில தான் இருக்கு. அவங்க ஒரு திரைப்படத்தின் மூலமா ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எந்த சித்தாந்தம் தேவையோ அந்த சித்தாந்தத்துக்கான நேரட்டிவை செட் பண்றாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு கதைக்களமாக இதை அமைச்சு அதுக்குள்ள இப்படி பண்றாங்க. இது ரொம்ப இயல்பா தமிழ் தேசிய வட்டாரத்துல நடக்கிற ஒரு டிஸ்கஷன். இந்த அடிப்படை டிஸ்கஷன் கூட சீமான் அவர்களுக்கோ இல்ல தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சிக்கோ புரியாதா? அவர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடுவது அப்படிங்கிறது அறியாமையினால கொண்டாடுறாங்கன்றதெல்லாம் யாராவது நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பார்ப்பனர்கள் அப்படின்னா ஒரு பார்வை வச்சிருக்காங்க, திராவிடர்கள் அப்படின்னா ஒரு பார்வை வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் அந்த சமூகம். நாம வந்து இந்த சித்தாந்தத்தை எதிர்க்குமே தவிர, இவர்கள் செய்த அநீதியை எதிர்க்குமே தவிர, இதை பேசிக்கொண்ட எல்லாரையும் நம்ம புறக்கணிக்கிறோம், எல்லாரையும் வந்து நம்ம புறந்தொல்றோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க தொடர்ச்சியாக இவர்களின் பங்களிப்பு இருந்ததா அப்படின்னா இவர்கள் பங்களிப்பும் இருந்தது. இவர்கள் இதற்கு எதிராகவும் செயல்பட்டார்கள். ஆம், இவர்கள் எதிராக செயல்பட்டிருக்காங்க. அதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கு. நீங்க வந்து இவர்கள் தொடங்குது, நீங்க திராவிட கழகம் ஒட்டுமொத்தமாக இவர்கள் எதுவுமே இந்த மக்களுக்கு செய்யல அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கவும் முடியாது. பார்ப்பனியர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டோ இல்ல தமிழுக்கு செய்த தொண்டையோ நாமல் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விட்டு அப்படியே நகர்ந்து போக முடியாது. நீங்க ராஜராஜ சோழன் காலத்தை ஆரம்பித்து அவர்கள் நீங்க வந்து உடனே கேட்டா பார்ப்பனிய அடிமைன்றாங்க. அவர்கள் எதற்காக அந்த பார்ப்பனர்களிடம் இருந்து அந்த கல்வியில் இருந்து அவர்கள் செய்த கலாச்சாரமா இருக்கட்டும், இல்ல இசையா இருக்கட்டும், இல்ல
பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து அவர்களிடம் இருந்து கைப்பற்றியா இருக்கட்டும், பெற்றதா இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு இப்ப நீங்க அந்த அவர்களிடம் இருந்த தேவாரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், இந்த மாதிரி நாயன்மார்கள் எழுதிய எல்லாமே பக்தி இலக்கியங்கள் எல்லாமே அவர்கள் கைவசம் தான் இருந்தது. சோ அதையெல்லாம் நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா, இல்ல அவர்களோடு பங்களிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படிதான் இந்த திராவிடர்கள் இந்த மண்ணிற்கு செய்த எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே புறந்தள்ளி விட்டு உடனே இவர்கள் முற்றுமுழுதாக இந்த மண்ணை அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா அது அறியாமையின் இதாதான் போய் முடியும். தமிழ் தேசியம்ன்ற ஒரு கருத்தியல் தனியா வளர்ந்து வந்திருக்குது. அப்போ இதற்கு பிறகும் மீண்டும் ஒரு திராவிடத்தை ஒட்டியோ, இப்ப எப்படி ஒரு கட்சிக்காரங்க நான் இந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி எங்களுடைய பங்காளி கட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி ஒரு எதிர் சித்தாந்தத்தை போயிட்டு ஒரு நட்பு சக்தி சித்தாந்தம் மாதிரி கட்சிகள் 2 பேரும் அப்படி சொல்லிக்கலாம், நாங்க 2 பேரும் நட்பு சக்திகள்னு. சித்தாந்தங்கள் 2 பேரும் இப்படி சொல்லிக்கலாமா? அது சரியா இருக்குமா? இல்ல இந்த வாதமே தவறுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இதற்கு பின்னாலே இந்த கட்சியை வலுப்பெற வைத்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகள் தான். நான் நல்லா புரிஞ்சுக்க, தமிழ் மொழியை உயிருக்கு உயிராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மொழிக்காக இருந்தவர்கள் தான் இந்த திராவிடத்தை தூக்கி பிடித்தவர்கள் எல்லாமே. புரியுதுங்களா? இந்த திராவிடம் என்பது ஒரு இதுல நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என் சொந்த உறவுகள், என் தாத்தா, என் மாமா எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். அந்த மொழி பற்றுனாலதான் இவ்வளவு பேரும் அங்க இருக்காங்களே தவிர இது எல்லாமே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தான். இன்னைக்கும் திமுக சேர்ந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய பல பேர் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்தை பத்தி அங்கு உள்ள இருந்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த மொழி இத நீங்க பிரிச்சுட்டு இவர்கள் இன்னைக்கு கைப்பற்றி நிக்கிறாங்க. இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்கள் திராவிடம் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டு இவர்கள் கைப்பற்றி நிற்கிறார்களே தவிர இன்றைக்கும் தமிழ் மொழி, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறது தான் அங்க இருக்க எல்லாமே. இதை இவங்க மடைமாற்றி கொண்டு இன்னைக்கு அவர்கள் அதை தன்மைப்படுத்திக் கொண்டு நிற்கிறார்கள் தவிர அன்னைக்கு தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான். தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தான் நின்னாங்களே தவிர அதற்காக நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இவர்களை பிரித்து விட்டு நீங்கள் செல்ல முடியாது. இந்த விவாதத்தை இன்னொரு தருணத்துல தொடருவோம். நன்றி.